நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராயச்சித்தம் செய்யணும், செஞ்சே ஆகணும். மறுநாள் காலை விடிந்ததுமே தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் தனது மகள் பிரீத்தியையும் சூர்யாவையும் தனியே அழைத்து பேசினார். உங்க 2 பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதோட முடிவு உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. நீங்க 2 பேரும் தப்பா நினைக்கலன்னா நான் அதை சொல்றேன். சார், நீங்க என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க எது சொன்னாலும் செய்யறேன். அப்பா, எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான்னு தப்பா நினைக்காதீங்க. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்னால என் பொண்ணுக்கு எங்க வேணா எவ்வளவு பெரிய இடத்துல வேணும்னாலும் மாப்பிள்ளை பார்க்க முடியும். ஆனா சூர்யா மாதிரி அமையாதம்மா. சூர்யாவோட திறமை மேல என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன், எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என்னடா நான் இவனை காப்பாத்துனேங்கிறதுக்காக இவன் இதை செய்யறான்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க நிஜமாவே திறமைசாலி. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.